ஹாய் எல்லாருக்கும். இன்னைக்கு சூப்பரான டேஸ்ட்டில் கனவா ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? கனவா ஃப்ரைக்கு ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததும் கட் பண்ணி வச்சுருக்க 2 பச்சை மிளகாவையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க 5 வெங்காயத்தை உள்ளே சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் 2 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தை உள்ளே சேர்த்து 2-3 நிமிஷம் வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளி கூட தேவையான அளவு உப்பை சேர்த்து வெங்காய தக்காளி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காய தக்காளி நல்லா வதங்கினதும் 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காய தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்ததும் 1.5 டேபிள் ஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மிளகாத்தூளை எண்ணெயோடு அந்த வெங்காய தக்காளியோடு சேர்த்து வதக்கும் போது கனவாக்கு நல்ல கலரும் கொடுக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. மிளகாத்தூள் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கினதும் மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்ச கனவாவை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். மசாலா கூட இந்த கனவாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்ட கனவாவை மூடி போட்டு ஒரு 5 to 10 minutes நல்லா வேக வச்சுக்கலாம். கனவா ஃப்ரைக்கு எப்போவுமே தண்ணி சேர்க்கணுன்னு அவசியமே இல்லைங்க. கனவாலேருந்தே தண்ணி விட ஆரம்பிச்சிடும். தண்ணி விட்டு நல்லா கொதித்து செமி கிரேவியாக ஆனதும் 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சிட்டிங்கன்னா கனவா ட்ரை ஆகிடுங்க. ட்ரை ஆகி ரெடியான கனவா ஃப்ரை மேலே கடைசியாக கொத்தமல்லி தழை தூவிட்டிங்கன்னா சுட சுட டேஸ்டியான கனவா ஃப்ரை ரெடிங்க. இந்த கனவா ஃப்ரையை சாம்பார் சாதம், ரச சாதம் இல்லை வெள்ளை சாதம் போட்டு இந்த தொக்கில் வச்சு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கனாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. ஒரு தடவையாவது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.